சண்டி, முண்டி, சாமுண்டி, அஞ்சனாதேவி, பைரவி, காளி, துர்கா, பார்வதி, லதாங்கி, மாதங்கி, மகிஷிகா வர்தனி. இப்போ ஒரு மந்திரத்தை செய்வதுக்கு முன்னாடி நாங்கள் என்னென்ன செய்யணும் செய்துட்டு ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் அந்த பொருள் என்னடனாக்கா ஆடை ஒட்டி சீடை ஒட்டி மாடை முட்டை மான்கால் குழியான சூழல் ஒன்று மின்முனம் பூச்சி அதை நம்ம கொடுத்து ஆணுக்கு பெண்ணுக்கு ஆணுக்கு கொடுத்தோம்னு சொன்னால் வீட்டில் வந்து தீய சக்தி நடமாட்டம் இருக்குங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம் ஐயா? இங்கேருந்து போன உடனே துணியை அவுத்து போட்டு ஆயின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி சஞ்சீவின்னு சொன்னால் இதுதான் சஞ்சீவி. இது வந்து இந்த தாயத்தில் போட்டு வச்சுருக்கிறேன். இது நம்ம வச்சுக்கிட்டோம்னு சொன்னால் எதை ஒன்றா எனக்கு 55 ஆண்டுகள் இந்த அனுபவம் இருக்குது. ஹரித்வார், ரிஷிகேஷ், பத்ரிநாத், கேதார்நாத், அமர்நாத், ஜம்மு, ஸ்ரீநகர், காஷ்மீர், பகல்காம், நேபாள், அசாம், திபெத்து, பஞ்சாப், இமயமலை, இப்படி இந்தியா ஃபுல்லாக நான் சுற்றிட்டேன் ஆன்மீகத்துக்காக. இமயமலை சைடு மற்ற எல்லாத்துலேயும் வந்து ஒரு 40 ஆண்டு காலங்கள் எனக்கு வந்து அனுபவங்கள் இருக்குது. அதே மாதிரி இந்தியாவில் நம்ம இங்கே வரும்போது தமிழ்நாட்டில் இருக்கிற மலைகள்லாம் நம்ம சுற்ற ஆரம்பித்து திருவண்ணாமலையிலலாம் 1978 இருந்துட்டேன். அதே மாதிரி பருவதமலைன்னு ஒரு மலை இருக்குது. அந்த மலையை 1980 கொண்டு வந்து சென்னைக்கு காமிச்சது நான் தான் காமிச்சேன். இப்படி பலதரப்பட்ட இதெல்லாம் வந்து ஆன்மீகத்தில் இருக்கிறதால நான் எல்லா துண்டுகளும் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இப்போ அடுத்து உங்களுடைய நிலை என்ன? இப்போ நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் என்னென்ன சொல்லுங்கள். இப்போது லௌகீகத்தில் இருக்கிறோம். நான் வந்து சித்தர்கள் ஞானப்பட்டுன்னு ஒரு ட்ரஸ்ட் வச்சுருக்கேன். அந்த ட்ரஸ்ட்டு மூலிமா ஏழை எளிய ஆதரவற்ற பிள்ளைகளை படிக்க வைக்கிறது, ஏழை எளிய ஆதரவற்ற பிள்ளைகளுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறது, முதியோர்கள் இறந்துட்டாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து ஈமக்கடன் பண்ணுறது, வீடே இல்லாத இருக்கிறவங்களுக்கு வீடு தரது, அவங்க தொழில்முறை பயிற்சி பண்ணணுன்னா தொழில்முறை பயிற்சி எம்எஸ்எம்இ மூலிமா, ஸ்டேட் கவர்மெண்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு மூலிமா அவங்கள தொழில் வளர்ச்சி பண்ணுறது, இன்னும் பலதரப்பட்ட சமூக தொண்டெல்லாம் நான் பண்ணிட்டு வந்துட்டுருக்கிறேன். இதெல்லாம் முடிச்சு கிடிச்சு இது பண்ண பிறகு என்னுடைய நிலை என்னென்னா, முக்தி நிலையை நம்ம வந்து எதுவும் சொல்லிக்கூடாது. இப்போ இருக்கிற ஞான நிலைகள் என்னை பற்றி அறிந்துட்டும் பிரபஞ்சத்தை பற்றி அறிஞ்சிருந்த உண்மையை மக்களுக்கு தெளிவுபடுத்தி செல்ஃப் ரியலைசேஷன், தன்னை அறிதல். நாம் என்பது இந்த உடலா, உயிரா, ஆன்மாவா? உடலாக இருந்தால் அழியக்கூடாது, அழிஞ்சு போகுது. உயிராக இருந்தால் பிரியக்கூடாது, பிரிஞ்சு போகுது. இது ரெண்டும் இயக்கக்கூடிய ஆன்மாவாக இருந்தால் தெரிஞ்சுக்கணும். எதுவுமே தெரிஞ்சுக்காமல் போகிறோம். அப்போ நம்ம யார்? இந்த நாம் யாருன்றதை தெளிவுபடுத்துறது தான் என்னுடைய ஞானம். இப்போ வந்து இப்போ கல்யாணம் ஆகி ஒரு சில வருஷங்களில் நிறைய பேர் பிரிஞ்சு போகிறது உண்டு. இப்போ அவங்க வந்து கல்யாணம் பண்ணும்போது முன்னாடியே ஜாதகம் இதெல்லாம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணுவாங்க, இவ்வளோ பொருத்தங்கள் இருக்குது அப்படின்னு. சில வருஷங்கள் கழித்து பிரிவு வந்துடுது அவங்களுக்குள்ள, கணவன் மனைவிக்குள்ளே. இது எதனால் வருது ஐயா? இல்லை அவங்களுக்குள்ளே இருக்கிற மனஸ்தாபங்களா? ஒன்று கருத்து வேறுபாடுகள், ரெண்டாவது விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை இல்லை. இன்றைக்கி எல்லாம் ஃபுல்லாக ஜாதகம்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த கருத்து வேறுபாடுகள் ஏன் வருது? மன சம்பந்தமாகவும் உடல் சம்பந்தமானதான். அது ஒரு பெரிய வியாதி. விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மைகள் எந்த பெண்ணுக்கோ ஆணுக்கோ வருதோ அந்த குடும்பம் நல்லாவே இருக்குது. விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை இல்லாத பிள்ளைகளுக்கு தான் வந்து இந்த தொல்லைகள் வருது. பொம்பளை வேலைக்கு போவாங்க, ஆம்பளைங்க வேலைக்கு போவாங்க. ஆம்பளைங்க வேலைக்கு போகும்போது சரி ஆம்பளைங்க வேலைக்கு போயிட்டு வரட்டும்ன்றது, பெண்கள் வேலைக்கு போட்டுனா போயிட்டு வரட்டும்னு சொல்கிறது. இது தேவையில்லாத சந்தேகங்கள் வரும்போது பல பிரச்சனைகள் வருது. கூட்டு குடும்பமாக இருக்கும்போது நம்ம நல்ல சந்தோஷமாக நம்ம அப்பா அம்மா இருந்தால் நம்ம எல்லாம் ஒன்றா தானே இருப்போம். இது நினைக்காத, இவங்க தான் மாமியார் தானே மாமனார் தானே, இவங்களுக்கு என்ன நாம் சேவை செய்யணும், இவங்களுக்கு என்ன நம்ம சாப்பாடு போடணும், இதுக்காக நம்ம வந்தோம் இது மாதிரி கருத்து வேறுபாடு வரும்போது அந்த பிரிவினை வருது. அப்படி அந்த பிரிவினை வராத அளவுக்கு ஆக்க வைக்கிறது எங்ககிட்ட பல பொருள் இருக்குது. அந்த பொருள் என்னடனாக்கா ஆடை ஒட்டி சீடை ஒட்டி மாடை முட்டை மான்கால் குழியான சூழல் ஒன்று மின்முனம் பூச்சி, இப்படி தொட்டால் வாடி நின்றால் வாடின்ற பல பொருளெல்லாம் இருக்குது. அந்த பொருள்களாக வச்சு பல வேலைகளை செய்து அப்புறம் வந்து எச்சில் அழுக்கு ஒன்றுக்கு பிளட்டு பல இதெல்லாம் வந்து இது பண்ணி அதை நம்ம கொடுத்து ஆணுக்கு பெண்ணுக்கு ஆணுக்கு கொடுத்தோம்னு சொன்னால் அந்த குடும்பம் வந்து ஒற்றுமை ஆகிடும், பிரியாது. இப்போது ஒரு வீட்டில் வந்து தீய சக்தி நடமாட்டம் இருக்குங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம் ஐயா? இங்கேருந்து போன உடனே எங்களை போல் ஆளுங்க போகும்போதே அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் தெரியும். பாசிட்டிவ் நெகட்டிவ், எதிர்மறை எண்ணங்கள் நேர்மறை எண்ணங்கள். இது போன உடனே அந்த வாசலில் போகிறதுக்கு முன்னாடியே எங்களுக்கு அந்த ஷாக் தெரியும். அதை பார்த்துட்டு டக்குன்னு இந்தந்த இடத்துல இது நடக்குது, இந்த வீட்டில் இப்படி துரான்மா இருக்குது, உங்கள் வீட்டில் இப்படி இருக்குன்றதை ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவோம்.
நீங்கள் போனோடனே கண்டுபிடிச்சிடலாம். இப்போ உங்களால் சமாளிக்க ரொம்ப கஷ்டப்பட்டு முடித்த ஒரு ப்ராஜெக்ட்னா ஏதாவது இருக்குங்களா? எல்லாமும் இறந்து போகிற நிலையில் இருக்கிறவங்களையும் காப்பாற்றிடுறோம். பேய் பிசாசி உள்ளவங்க வந்து துணியே அவுத்து போட்டு ஆயின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஆளையும் நம்ம வந்து சரி பண்ணிடுறோம். வைப்பு சூனிய ஏவல்கள், நவக்கிரக தோஷம், பாலகிரக தோஷம், ஜென்ம தோஷம், பூர்வ ஜென்ம தோஷம், எல்லா தோஷத்தையும் நிவர்த்தி பண்ணுறதுக்கு எல்லா பொருளும் என்கிட்ட இருக்குது, எல்லா சக்தியும் என்கிட்ட இருக்குது. அதனால் எனக்கு ரொம்ப 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 ஈஸி தான். இப்போ ஒரு சாதாரண ஆட்களையும் அசாதாரணமான ஆன்மீகவாதியாக மாற்ற முடியுங்களா? மாற்றலாம். நம்ம அறியறது தான், நம்மளை நம்ம அறியறது தானே. அதாவது கடவுளை வணங்குறது வந்து பக்தி, தன்னை அறியது வந்து ஆன்மீகம். பேச்சை மட்டும் அறிஞ்சவன் பித்தனாயிடுறான், மூச்சை மட்டும் அறிஞ்சவன் சித்தனாயிடுறான். மூச்சு தான் கடவுள், மூச்சு தான் தெய்வம். அது மூலமாக தான் நமக்கு வந்து எல்லா பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், மகேஸ்வரன், சதாசிவம், மற்ற என்னென்ன கடவுள் இருக்கோ எல்லாமும் வந்து நம்ம ஜீவனா இந்த உடல் உயிர் ஆன்மாவாக இருந்துகிட்ருக்கு. அப்போ அது எந்தெந்த இடத்துல இருக்கிறது பார்த்து அறிந்து உணர்ந்து அது பிரகாரம் நம்ம வழிபட்டோம்னு சொன்னால் ஆன்மீகத்தில் அதுதான் ஆன்மீகம். இப்போ ஒரு மனிதன் தூங்கும்போது, தன் நிலையை அறிந்து தூங்கும்போது அவனுடைய ஆத்மா எங்கே இருக்குன்னு நிறைய கேள்விகள் வந்திருக்கு. ஆமாம். இப்போ அவன் தூங்கும்போது நம்ம இருப்போமா இருக்க மாட்டோமா? இது தூங்குவது போல் சாக்காடு, தூங்கி விழிப்பது பிறப்பு. இது வந்து பெரிய சப்ஜெக்டு. இந்த இந்த சப்ஜெக்டில் அதை சொல்லக்கூடாது. நீங்கள் கேட்குறது வந்து ஒரு முக்கியமான யார் தேவையோ அவங்க ஃபோன் மூலிமா வரட்டும், தொலைபேசியில் இது பண்ணிட்டோம், நாம் அவங்கள வந்து தன்னை எறிந்து இன்பம் ஒரு வெண்ணிலாவே, ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே, அந்த தந்திரத்தை நம்ம வந்து சொல்லுவோம். ஞானம் என்ற திறவுகோல் எங்ககிட்ட தான் இருக்குது, சித்தர்கிட்ட தான் இருக்குது. அந்த ஞானம் என்ற திறவுகோல் நம்ம வந்து போட்டு திறக்கலன்னு சொன்னால் எதுவும் செய்ய முடியாது. அந்த ஞான திறவுகோல் நான் கொடுக்கறது தயாராக இருக்கிறேன், நீங்கள் பயன்படுங்க. சரியை கிரியை யோகம் ஞானம் சத்தினிபாதம்ன்ற ஒரு நிலைகள்லாம் இருக்குது. அதை அறிந்து தன்னை அறியணும். நம்மளை நம்ம அறியாதவே எதை பற்றியும் நம்ம பேசுறது பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். இப்போ வந்து வீட்டில் வந்து பணப்புழக்கம் இருந்துகிட்டே இருக்கணும், உள்ள லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கணும், வீடு பண கஷ்டமே வரக்கூடாது அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு உங்ககிட்ட என்ன மாதிரியான பொருட்கள் இருக்குது? செல்வ செழிப்போடு வாழ்வதற்கு மண் மனைகள் பொன் பொருளோடு சேர்த்து குன்றாத செல்வமாக இருக்கிறதுக்கு பல சஞ்சீவிகள் தான் இருக்குது. அந்த சஞ்சீவிகளை வச்சு நம்ம இது பண்ணால் அது ஆட்டோமேட்டிக்காக எங்கே இருக்கிற பணத்தையும் சேர்த்து கொண்டு வந்து சேர்த்துறோம். அது நம்மகிட்ட தான் இருக்குது. சஞ்சீவின்னு சொன்னால் இதுதான் சஞ்சீவி, இதுதான் சஞ்சீவி. இந்த சஞ்சீவியில் வந்து தன் வணங்கி, தான் வணங்கி, பெண் வணங்கி, ஆண் வணங்கி, ராஜ வணங்கி, ராஜாக்கள் வணங்கி, எதிராளி வணங்கி, குபேரன் வணங்கி, தேவதை வணங்கி, தொழில் வணங்கி, அனைத்தும் இந்த இது இருக்கிறது தான் சஞ்சீவி. இது ரொம்ப அரிய பொருள். பல நாட்டில் இருக்குது, இங்கே மட்டும் இல்லை. இமயமலையில் இருக்குது, ஸ்ரீலங்காவில் இருக்குது, இந்தோனேஷியாவில் இருக்குது, இன்னும் பலதரப்பட்ட நாடுகளில் இருந்து எடுக்கப்பட்ட சஞ்சீவி தான். இது மொத்தமாக சேர்த்து நான் கோர்த்து வச்சுருக்கிறேன். இது வந்து இந்த தாயத்தில் போட்டு வச்சுருக்கிறேன். இது நம்ம வச்சுக்கிட்டோம்னு சொன்னால் எதை ஒன்றாலும் நம்ம அடையலாம். எதை நினைக்கிறோமோ அதை அடைய வைக்கிறது தான் இதனுடைய வேலை. எத்தை சொன்னாலும் செய்யுமா நத்த சூரியன் இருக்குது, அதுவும் இது உள்ளே இருக்குது. எதை சொல்கிறோமோ அதை செய்யும். இது எவ்வளோ ஆண்டு காலமாக நீங்கள் வச்சுருக்கீங்க? இது வந்து நான் 1980 வச்சுருக்கேன். 1980 இது நான் வச்சுருக்கேன். அப்போது 44 வருஷமாக 45 வருஷமாக இது நான் கூட வச்சுருக்கிறேன். அப்போத்துலேருந்து இதே நிலையில் தான்? ஆமாம், இதே நிலையில் தான் இருக்குது. எனக்கு என்ன தேவையோ அதை நான் அடைஞ்சிக்குவேன். ஒரு பெரியவங்களை பார்க்கணுன்னா நாம் ஈஸியாக போய் நான் பார்த்துருவேன். வெளிநாட்டில் போயிட்டு பல அதிபர்களை பல பெரியவங்களை பார்க்கணுன்னு சொல்லும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியான என்னால் பார்க்க முடியுது. இது வந்து கேட்டதை கொடுக்கும், கேட்டதை செய்யும், கேட்டது கொடுக்கும். என்ன நடக்க போகுதுன்றது காட்டி கொடுக்கும். ஒரு ஊருக்கு போகிறோம்னா அங்கே போகும்போது என்ன நிகழ்வுன்றது அதையும் காட்டி கொடுக்கும். நல்லவங்க நம்மளை தேடி வரும்போது அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு அதுவும் சொல்லும். இதை வச்சுட்டு அருள்வாக்கும் சொல்லலாம். தேவதைகளை வசியம் பண்ணலாம், மோகினி வசியம் பண்ணலாம், ராஜவசிய தேவதையும் வசியம் பண்ணலாம். எல்லாத்தையும் பண்ண வைக்கிறது தான் இது. இந்த இதை வச்சு அனைத்துமே நடக்கும். இது தவிர வேறு என்னென்னலாம் இது பண்ணுறீங்க? என்கிட்ட
மந்திர தந்திரம் யந்திரம் எல்லாமே என்கிட்ட இருக்குது. ஒன்று. ரெண்டாவது வந்து சக்கரங்களால் உருவாக்கப்படுற தாந்திரிக முறையில் எது பண்ணுமோ எல்லாத்தையும் பண்ணுவோம். மந்திரத்தால் என்னென்ன பண்ண முடியும் பண்ணுவோம். அதெல்லாம் கடந்து வரும்போது தன் தவத்தால் பண்ணி ஒரு குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குது அதையும் பண்ணுவோம். உடல்நல சரியில்லாமல் இருந்தால், மனநல கோளாறாக இருந்தால், அவங்க வந்து மன அழுத்தங்களோடு இருந்தால், அவங்களுடைய நிலையை அறிந்து அவங்களுக்கு சேவை செய்வது தான் என்னுடைய வேலை.